இன்னும். ஸோ இதே வந்து நான் நினைச்சா இந்த ஃபர்னிச்சர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் ஆன்லைன்ல சேல் பண்ண முடியும். ஸோ இப்போ கூட நான் பண்றது கூட ஃபியூச்சர்ல நான் இப்போ இதுல எல்லாம் வீடியோல கொஞ்சம் ஷைன் ஆகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. மேபி அவன் ட்ரை பண்றேன். மேபி ஆகும்போது ஸோ நான் ஆன்லைன்ல என்னோட ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ விஷயம் என்னன்னா, நேற்று போட்ட வீடியோல கூட அதுதான் பண்ணியிருந்தேன். யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படும். ஆன்லைன்ல நான் இங்கிருந்து எங்கனால அந்த சேல் பண்ண முடியிற ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் கெட்டு போகாது. என்னால் ரொம்ப நாள் வச்சு சேவ் பண்ணி நான் இதை வந்து ஸ்டாக் வச்சு சேல் பண்ண முடியும். இதே நான் ஒரு கோர்சரி ஐட்டம், அதாவது தக்காளி, வெங்காயம், வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஐட்டம், லைக் இந்த மாதிரிலாம் எடுத்தோம்னா அதுக்கு 1 நாள் 2 நாள் இல்லை ஒரு 5 நாள் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் அது கெட்டு போயிடும். ஸோ இல்லை நான் ஒரு ஊறுகாவோட ஐட்டம் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எவ்வளவு நாள் இருக்கும்? ஒரு 6 மந்த் 3 மந்த்ஸ் டு 6 மந்த் இல்லை ஒரு 1 இயர் வரைக்கும் இருக்கும். பேஸ்ட் ஆன் அந்த பேக்கேஜ், பேஸ்ட் ஆன் கம்பெனிஸ் அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற கெமிக்கல்ஸ் அதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன அதை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்ஸோட வாரண்டி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதோட லைஃப் எக்ஸ்பைரி டேட்லாம் இருக்குல்ல. ஸோ நீங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஸோ என்னோட ஸ்டைல் என்னன்னா, ஒரே நாளில் விற்கிற ப்ராடக்ட்ஸ் எனக்கு செட் ஆகாது. பட் ஆனால் நானே கஃபேவும் வந்து நானும் என் அண்ணிலாம் சேர்ந்து கஃபே ஃபேமிலியாக சேர்ந்து கஃபே வச்சிருக்கோம். ஸோ அதை சூஸ் பண்றதுக்கான ரீசன் நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கான விஷயம் அப்புறமா சொல்றேன். பட் ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எனக்கு இந்த கொஞ்ச நாள் ஸ்டாக் வச்சு சேல் பண்றதா எனக்கு ரொம்ப சேஃபா படுச்சு. ஏன்னா நானே பிசினஸை கத்துக்கணும்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கும்போது நான் போய் எடுத்தோடனே போயிட்டு ஒரு விஷயத்துல வந்து தெரியாத ஒரு விஷயம் ஃபுட் ப்ராடக்ட்ல எல்லாம் போய் அது கத்துக்க கூட டைம் இருக்காது. என்கிட்ட ஸ்டாக்கா இருக்கிறனால இதை வச்சு நான் ஒவ்வொரு கஸ்டமருக்கா சேல் பண்ணி ஸோ இது ப்ராஃபிட், இது லாஸ், இதெல்லாம் கத்துக்கிட்டேன். பட் ஆனா இதே ஃபுட் ப்ராடக்டா இருந்தா மேபி நான் வந்து ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே ஃபுட் ப்ராடக்ட் பண்ணியிருந்தா நான் தோத்து போயிருப்பேன். ஸோ நான் லூஸ் பண்றதை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஸோ நான் உங்களுக்கு அதான் சொல்றேன், நீங்க சூஸ் பண்ற ப்ராடக்ட் கரெக்டான ப்ராடக்ட், உங்களால அந்த ப்ராடக்ட் வச்சு ஹேண்டில் பண்ணணும், ஸ்டாக் பண்ண முடியணும். ஸ்டாக் பண்ண முடியும்னா சிலதெல்லாம் ஃப்ரிட்ஜிலே வச்சு நீங்க ஒரு 10 நாள் ஸ்டாக் பண்ணலாம், இல்ல 1 மாசம் வரைக்கும் ஸ்டாக் பண்ணலாம். ஆனா அதுக்கு மேல வச்சாலும் முடிஞ்சிடும். ஸோ நிறைய விஷயம் இருக்கு. நீங்க ப்ராடக்ட்டை கரெக்டா சூஸ் பண்ணாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும், கோடியா பணம் வச்சிருந்தாலும் உங்க பிசினஸ் லாஸ் ஆக போறது வேற யாராலையும் தடுக்கவே முடியாது, காப்பாற்றவே முடியாது. ஸோ சூசிங் த ரைட் ப்ராடக்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என் லைஃப்ல நான் இப்படிதான் ப்ராடக்ட் சூஸ் பண்ணேன். ப்ராடக்ட் சூஸ் பண்ணது தாண்டி அடுத்தது ஒரு விஷயம் பண்ணேன். இங்க நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஸோ கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை, ஏன்னா இப்போ நான் வெளியே இருந்து என்கிட்ட அவ்வளோ, ஸோ நான் அடுத்த நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஸோ என்னால் பேக்எண்ட்ல பெரிய ஃபண்ட் இல்லை. எனக்கு இப்போ லோன் ப்ராசஸ் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் லோன் வந்தா அந்த லோன் எங்க போகணும்? ஸோ பேங்க்ல இருந்து லோன் கொடுக்கும்போது ஸ்ட்ரெயிட்டா நீங்க வாங்குற வெண்டாருக்கு தான் அந்த பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. மோஸ்ட்லி அவ்வளோ சீக்கிரம் உங்க கையில கேஷே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த கேஷ் எங்க போகும்? ஸோ நான் யார்கிட்ட போய் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம், யார் எனக்கு இதை கம்மி ரேட்ல தருவாங்க? ஸோ அதெல்லாம் நான் அடுத்து போய் பண்ணேன். ஸோ அதெல்லாம் போய் நான் அடுத்தது போய் ஒவ்வொரு வெண்டாஸா தேடினேன். ஸோ அதை பத்தின வீடியோஸை நான் நாளைக்கு சொல்றேன்.